மூணார் எஸ்டேட் பகுதிகளில் தொடர்ந்து நடமாடி வரும் படையப்பா காட்டு யானை. மூணார் குட்டியார்வேலி சாலையில் கிராம்ஸ்லேண்ட் அருகே கடந்த தினம் படையப்பா இரவில் இறங்கியது. ஆர்ஆர்டி குழுவினர் வந்து காட்டு யானையை விரட்டினர். அதிகாலையில் மீண்டும் காட்டு யானை கூட்டத்துடன் படையப்பா மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கியது. உள்ள போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இங்கிட்டு தான் வருது மணி, இங்கிட்டு தான் வருது. காட்டு யானையான படையப்பா மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கியுள்ளது. கடந்த தினம் இரவிலும் அதிகாலையிலும் 2 முறை படையப்பா மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் சென்றது. மூணார் குட்டியார்வேலி சாலையில் கிராம்ஸ்லேண்ட் பகுதியில் படையப்பா கடந்த தினம் இரவில் இறங்கி போக்குவரத்து தடை ஏற்படுத்தியது. அரை மணி நேரம் படையப்பா இந்த பகுதியில் சுற்றித் திரிந்தது. தொடர்ந்து ஆர்ஆர்டி குழுவினர் காட்டு யானையை இங்கிருந்து விரட்டினர். அதிகாலையில் 6 காட்டு யானைகள் அடங்கும் கூட்டத்துடன் படையப்பா மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கியது. கொட்டிக்காடு எஸ்டேட் வேல்முடி பங்களா அருகில்தான் காட்டு யானை கூட்டம் நடமாடியது. கடந்த தினம் மாட்டுப்பட்டி பகுதியில் இறங்கிய படையப்பா சாலையோர கடைகளுக்கு நேராக தாக்குதல் நடத்தியது. பல நாட்கள் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கும் போதும் காட்டு யானையை விரட்ட அதிகாரிகள் தயாராகாததும் பிரச்சனை அதிகரித்துள்ளது. தொடர்ந்துள்ள நாட்களில் படையப்பா மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கி நாச நஷ்டங்கள் ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது. பாராட்டு குழுவினர் படையப்பாவை கண்காணிக்கும் போதும் வன எல்லைப் பகுதிகள் வழியாக பயணம் செய்து காட்டு யானை மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்குவது தொடர்ந்து வருகிறது. கடந்த சில நாட்களாக மக்கள் வசிக்கும் பகுதியில் தொடரும் படையப்பா அதிக நாச நஷ்டங்கள் ஏற்படுத்தியதோடு காட்டு யானையை கண்காணிக்க சிறப்பு குழுவும் நியமிக்கப்பட்டிருந்தது. படையப்பா மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்குவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. படையப்பாவை வனத்திற்குள் விரட்ட எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளது. ட்ரோன் உட்பட உபயோகித்து வனத்துறை காட்டு யானையை கண்காணித்து வருகிறது. நியூஸ் பியூரோ, மூணார்.